அனைவருக்கும் இனிய வணக்கம். TSS செல்ம் வழங்குகின்ற இன்றைய நிகழ்வானது ஒரு சிறப்பு கவியரங்கம். இந்த கவியரங்கம் தந்தையர் தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு கவியரங்கமாக மிளிர்கின்றது. இன்றைய வாழ்க்கை சூழல்ல எங்களை படைத்த அந்த அம்மா அப்பா இருவரையும் நாங்கள் நினைவு கூற ஒரு நேரம் தான் இந்த நேரமாக இருக்கின்றது. அதிலும் தந்தையை போற்றுகின்ற நாளாக இன்றைய நாளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். காரணம், இந்த தந்தையர் தினத்தில ஒவ்வொரு தந்தைகளையும் நாங்கள் உண்மையிலேயே அவர்களை போற்றுவது ஒரு காலத்தின் கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இன்றைய இந்த சிறப்பு கவியரங்கம் ஒரு பாடலுடன் ஆரம்பித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்களை முதலில் அறிமுகமாக்கி கொண்டு, சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தாயக சூழல்ல இருந்து, வெள்ளத்தாயி அவர்கள் இந்தியாவில் இருந்து, அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் சுவிட்சர்லாந்துல இருந்து, கோபி அவர்கள் தாய் நிலத்தில இருந்து, இவர்கள் அனைவரையும் உண்மைய மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவர்களை வரவேற்று கொண்டு, முதலில நாங்கள் அந்த தந்தையை போற்றுகின்ற இந்த நாளை முதலில் பாடலோடு ஆரம்பித்தால் அழகாக இருக்கும் என்பதற்காக முதலில் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் சிறப்பான ஒரு கவிஞர், பன்முக தோற்றத்தோட பல தளங்களில பயணிக்கிற ஒருவர், பாடினால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் கேட்டுத்தான் பார்ப்போம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். TTS கழகம் தினத்துக்கான கவி அரங்கத்துக்கு வந்திருக்கின்ற நடுவராகவும் தலைவராகவும் பெற்றிருக்கின்ற நகுலா தமிழ் மாமணி நகுலா சிவநாதனுக்கும், கவிதை பாட வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, எனது பாடலாக நம்பிக்கை வரும் அப்பா. நம்பிக்கை வரும் அப்பா அப்பா, நானும் நினைத்தேன் அப்பா அப்பா, நம்பிக்கை வரும் அப்பா அப்பா, நானும் நினைத்தேன் அப்பா அப்பா, உயிர் தந்த குருவி நீரும் அப்பா, உயிர் தந்த உறவே நீரும் அப்பா, உலகத்தில் எஞ்சில்லை அப்பா அப்பா அப்பா, நம்பிக்கை வரும் அப்பா அப்பா, நானும் நினைத்தேன் அப்பா அப்பா, முகத்தை பார்க்கவில்லை, உன் குரலை கேட்டதில்லை, முகத்தை பார்க்கவில்லை, உன் குரலை கேட்டதில்லை, என்னை உனக்கும் தான் தெரியும், முன்னை எனக்கு தெரிந்ததில்லை, என்னை உனக்கோ தான் தெரியும், உன்னை எனக்கு தெரிந்ததில்லை, நம்பிக்கை வரும் அப்பா அப்பா, நானும் நினைத்தேன் அப்பா அப்பா, என்னை தரவோ உன்னை இழந்தால் உலகம் போச்ச மறைந்திருந்தாய், என்னை தரவோ உன்னை இழந்தால் உலகம் போச்ச மறைந்திருந்தால், வண்ண மகள் வாடி வழங்க வண்ண மகள்
பாடிவதெங்க என்றும் நீயும் என்னவே என்றும் நீயும் எண்ணவில்லை. நம்பிக்கை வரும் அப்பா அப்பா நாளும் நினைந்தேன் அப்பா அப்பா. கண்கள் கலங்க காவியமாய் கவிதை ஒன்று பாடுகிறேன். கண்கள் கலங்க காவியமாய் கவிதை ஒன்று பாடுகிறேன். காத்திருக்கும் வெளியிரண்டும் உறங்குவதும் எங்கேயப்பா. காத்திருக்கும் வெளியிரண்டும் ஒன்றே உறங்குவது சொல்லு அப்பா. ஒரு முறை ஏனும் உன்முகத்தை காண்பதுவும் எங்கே. ஒரு முறை ஏனும் உன்முகத்தை காண்பதுவும் எங்கே. உன் நினைவால் வாடி நிற்கும் என் இதயம் என்றும். உன் நினைவால் வாடி நிற்கும் என் இதயம் என்றும். நம்பிக்கை வரும் அப்பா அப்பா நானும் நீதித்தேன் அப்பா அப்பா. உயிர் தந்த உறவி நீயும் அப்பா. உலகத்தில் நெஞ்சில்லை அப்பா அப்பா அப்பா. நன்றி, வணக்கம். மிக அருமையாக அந்த அப்பாவை அது சோகம் கலந்த ஒரு சுவையாகவே இருந்ததை பார்க்கின்றோம். உண்மையிலே அப்பா என்று சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வீரமும் தெம்பும் இருக்கிற கூடிய நிலையத்தான் நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம். ஏனென்றால் அம்மா உயிர் தந்தாலும் அப்பாவும் சேர்த்து உயிர் தந்த ஒரு உறவுகள் தான். ஆனால் வளர்க்கேக்க கூடுதலாக அப்பா அறிவுரை சொல்லி வளர்த்தது எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒன்று. ஆனா உங்களுடைய அப்பா நீங்கள் பிறக்க முதலில் இறந்து விட்டார் என்ற போலதான் உங்களுடைய கவிதை சொல்லிச்சுதான். அது சரியான ஒரு சோகம். 19 மாதம் தெரியாதா? மிக சின்ன. உண்மையிலேயே அந்த தந்தையும் தாயும் விளக்கேக்குள்ள இருக்கிற அந்த சோகம் எப்போதுமே மாறாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் அருமையான அந்த உங்களுடைய பாடல், அத நம்பிக்கை வரம் அப்பா. நானும் அப்படி அதை யோசிச்சேன், என்ன தலைப்புகள் எடுக்கலாம்னா அந்த நம்பிக்கை வரமாக எங்களுக்கு இருந்தவர் அப்பா. ஏனென்றால் அந்த பயிரை காட்டி எனக்கு உயிராக வளர்த்த நினைவை பார்க்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரம் அப்பா அப்பா நாளும் நினைத்தேன் அப்பா அப்பா. உயிர் தந்த உறவு நீதான் அப்பா. உலகத்தில் என்பரம் நீதான் அப்பா என்ற மாதிரி உண்மையிலேயே அருமையாக தொடங்கி இருக்கிறீர்கள். அருமையாக இருக்கின்றது. உண்ட முகத்தை பார்க்கவும் இல்லை, குரலையும் கேட்கவில்லை என்றது உண்மைதான். என்னை உனக்குத்தான் தெரியும், ஆனா எனக்கு உன்னை தெரியவில்லை என்பது. அதாவது புறக்கேக்க அப்பா உங்களை பார்த்திருப்பார், ஆனா உங்களுக்கு அவற்றை நினைவு வராது சின்னபடியா. ஆகவே அந்த முகமும் வண்ணமுகம் வாடி இருக்கும் போதெல்லாம் எங்கு நீ இருக்கின்றாய், எங்கே அப்பா உன்னை ஒரு முறை பார்க்க வேணும் என்றால் மனசு துடிக்கும் என்பது உண்மையான ஒன்று. வளர்ந்து விட்ட பின்னர் தான் எங்களுக்கு தகப்பனையும் தாயும் தேடும் மனம். அந்த வகையில் அந்த ஒரு கண் கலங்கி காவியமாக இருக்கின்ற அப்பாவே இன்று காத்திருக்கிற கண்கள் ரெண்டும் பூத்திருக்கு, ஆனால் உன்னை மட்டும் காணவில்லையே. அப்ப அந்த கண்கள் உறங்குவதும் இல்லை, காரணம் அப்பா என்றவுடன் அந்த கண்ணுக்குள் தெரிவது அவர்தான் என்று அழகாக சொன்னிருக்கிறார். ஒரு முறை உன்முகத்தை காண்பது எப்போ இங்கே உண்மையா வராதுதான். அந்த உன் நினைப்பால் வாடி நிற்கின்ற உன் அன்பு மகள் என் நிதியம், அதான் என் நிதியம் என்றால் அன்பு மகள் வாடி இருக்கிறாள் என்ற போலதான் எனக்கு தோன்றியது. அருமையான கவிதை. நிச்சயமாக அந்த அப்பாவின் ஆத்மா சாந்தி அடையணும். அதே நேரம் என்றோ ஒரு கனவிலாவது அப்பா ஒரு ஆசதீர ஒரு முத்தம் தந்து உன் அப்பா நான் தான் என்று சொல்ல வேண்டும் போல அந்த ஒரு உணர்வு நிலை வர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொள்றேன். மிக்க நன்றி அக்கா, அருமையாக வாழ்த்து தந்து அதே நேரம் இதுக்கு நன்றி. கலங்க வேண்டாம்.
உண்மையிலேயே அந்த கலக்கம் என்பது வருந்தான். ஆனாலும் காவியமான அப்பா ஓவியமாக எங்கள் மனதில் என்றும் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வோம். அருமையான கவிதை பாட்டாக பாடியதில் ஒரு சோகம் கலந்த உணர்வும் அதற்குள் இருந்தது. நன்றி அக்கா, நன்றி. நன்றி. சர்வேஸ்வரி சிவரூபனை தொடர்ந்து அடுத்து நாங்கள் சிவமணியை அழைக்கின்றோம். சிவமணி வாருங்கள். சுவிட்சர்லாந்து அழைக்கிறீங்களா? சரி சரி, ஓகே. அப்ப நாங்க வெள்ளத்தாய் அழைப்போம். வெள்ளத்தாய் வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கோ, உங்கள் அப்பாவின் உணர்வை கவிதையை தாருங்கோ. TSSM வழங்கும் தந்தையர் தின கவியரங்கில் அனைவரையும் காண்பதில் பெரும் மகிழ்ச்சி. முதல்ல என்னுடைய சகோதரி நகலா சிவநாதன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். மற்றும் களத்தில் என்னுடன் கவியரங்கில் பங்கு பெறும் அனைத்து கவிஞர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்களாக இருக்கிறார்கள். நிச்சயம், அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த தந்தையர் தின கவியரங்குன்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொதுவாகவே பெண்களுக்கு அப்பான்னா அவ்வளோ இஷ்டம், எல்லாருக்குமே உள்ளதுதான். அப்பானா உயிர். எனக்கும் எங்க அப்பானா ரொம்ப ரொம்ப உயிர். அதை பத்தி நம்ம பேச போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஆர்வமா இருந்தது எனக்கு. சர்வேஸ்வரி அக்கா சொன்ன மாதிரி நம்பிக்கையின் வரம், எத்தனையோ தலைப்பு இருக்கு. அந்த நம்பிக்கைங்கிறதுல அவ்வளவும் அடங்கிருது. அன்பு, அர்ப்பணிப்பு எல்லாமே அந்த நம்பிக்கைக்குள்ள அடங்கிருது அப்படின்னு நானும் அந்த நம்பிக்கையின் வரம் அப்படிங்கிற தலைப்பு தான் நானும் எடுத்திருக்கிறேன். எனக்கு அந்த தலைப்பு ஒரு நிமிடம் வெள்ளத்தாயி. இன்றைய தலைப்பு அப்பாவின் அர்ப்பணிப்பில் அன்பின் ஆலமரம், என் வெற்றியின் வேராய் தந்தை, நம்பிக்கை வரம் அப்பா. இந்த தலைப்புகள்ல நாங்கள் கவிதை பாடலாம் என்று தந்திருக்கின்றோம். எனவே இதுல இணைந்து கொண்டவர்கள் நீங்களும் எழுதி கொள்ளலாம். அதே நேரம் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களும் இந்த தலைப்பினூடாக இணையலாம் என்று கூறிக்கொண்டு பாருங்கள். அக்கா, எல்லா தலைப்பையும் பார்க்கும்போது அவ்வளவு தலைப்புலயும் இருக்கிறது நம்பிக்கைக்குள்ள அடங்கிருது அப்படின்ட்டு என்னோட இது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நம்பிக்கைனா, பெரிய ஆலமரம் மாதிரினா அப்பாதான் நம்பிக்கை. வீட்டுக்காரங்க எல்லாருமே அதுக்கு அப்புறம் தான். இன்னைக்கும் ஒரு விஷயம் நமக்குன்னா அப்பாதான் முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றவங்க. என்னுடைய அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ரொம்ப அன்பு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையோட வரம் அப்படிங்கிற தலைப்புல நான் என்னோட அப்பாவை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண் திறந்த நாளில் கைகளை பிடித்தவர், கண் திறந்த நாளில் கைகளை பிடித்தவர், கனவு கண்ட நாளில் தைரியம் கொடுத்தவர், கனவு கண்ட நாளில் தைரியம் கொடுத்தவர், தடுமாறும் பாதையில் தடம் காட்டி, தடுமாறும் பாதையில் தடம் காட்டி, தோல்வி வந்த போதும் துணை நின்றவர், தோல்வி வந்த போதும் துணை நின்றவர், முடியாது என்று உலகம் சொன்னாலும், முடியாது என்று உலகம் சொன்னாலும், முடியும் மகளே என்று மனதில் விதைத்தவர், முடியும் மகளே என்று மனதில் விதைத்தவர், என் பயத்தை நம்பிக்கையாக்கி, என் பயத்தை நம்பிக்கையாக்கி, என் கண்ணீரை சாதனையாக்கி, என் கண்ணீரை சாதனையாக்கி, என்னை நானாக உருவாக்கியவர் அப்பா, என்னை நானாக உருவாக்கியவர் அப்பா. தன் வாழ்க்கை முழுவதையும் செலவழித்து, தன் வாழ்க்கை முழுவதையும் செலவழித்து என் வாழ்க்கை உயர வேண்டும் என்று நினைத்தவர் என் அப்பா, என் வாழ்க்கை உயர வேண்டும் என்று நினைத்தவர் என் அப்பா. வீட்டின் சுவராக மட்டுமல்ல, என் எதிர்காலத்தின் அடித்தளமாகவும் இருந்தவர், வீட்டின் சுவராக மட்டுமல்ல, என் எதிர்காலத்தின் அடித்தளமாகவும் இருந்தவர். தந்தை என்பவர் ஒரு உறவு அல்ல, நம்பிக்கையில் நடமாடும் வடிவம். தந்தை என்பவர் ஒரு உறவு அல்ல, நம்பிக்கையில் நடமாடும் வடிவம். நான் விழுந்தால் தாங்கும் கரம், நான் விழுந்தால் தாங்கும் கரம், நான் வென்றால் மகிழும் மனம், நான் வென்றால் மகிழும் மனம், நான் வாழ வேண்டும் என தினமும் பிரார்த்திக்கும் உயிர், நான் வாழ வேண்டும் என தினமும் பிரார்த்திக்கும் உயிர் அப்பா. அப்பா, நீங்கள் கொடுத்த சொத்துக்கள் பணம் அல்ல, நம்பிக்கை. அப்பா, நீங்கள் கொடுத்த சொத்துக்கள் பணம் அல்ல, நம்பிக்கை. நீங்கள் விட்டு செல்லும் செல்வம் நிலம் அல்ல, நல்ல ஒரு வாழ்க்கை பாடம். நீங்கள் விட்டு செல்லும் செல்வம் நிலம் அல்ல, நல்ல ஒரு வாழ்க்கை பாடம். என் வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய வரம் என் அப்பா, என் வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய வரம் என் அப்பா. மறுபடியும் அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
அந்த முதலாவது வரிய மீண்டும் சொல்லுங்கள். கண் திறந்த நாளில் கைகளை பிடித்தவர், கனவு கண்ட நாளில் தைரியம் கொடுத்தவர். ஓகே, நல்ல ஒரு வரி. கண் திறந்த நாளில் கரம் கொடுத்தவர், கனவு கண்ட நாளில் தைரியம் வளர்த்தவர், தடுமாறும் பாதையில் தடம் காட்டி தோல்வி வந்த போதும் துணை நின்றவர். ஓ, அருமையான வரிகள். நன்றா இருக்குன்னு முதல் 2 வரியும் எனது தன்னண்டு எனக்கு கேட்டது. கண்ணண்டு நீங்க சொல்லியிருக்க, அதனால் மீண்டும் கேட்டேன். கண் திறந்த நாளில் கனவு கண்ட கண் திறந்த நாளில கனவு கண்ட நாளில் தைரியம் வளர்த்தவர். உண்மையிலேயே அப்பா நாங்கள் குழந்தையா இருந்து கண்ணை திறந்தவுடன் அம்மா அப்பாவை தான் முதலில் பார்ப்போம். அந்த வகையில் அப்பாவை பார்க்கும்போது அந்த நாளில எங்களை இந்த பிள்ளை வளர வேணும் என்று நெஞ்சிலே சுமந்தவராக இருக்கின்றவர் அப்பா தான். ஆகவே அந்த நம்பிக்கை அந்த கண்களில முதலில் தெரிவது உண்டுதான். தடுமாறும் போதெல்லாம் எங்களுக்கு தளிர் தந்த கையில, எங்களோட கையில நம்பிக்கை பலன் தந்தவர் தான் இருக்கிறவர் தான் அப்பா எப்போதும். அதே நேரம் தோல்வி கண்ட போதும், முடியாது என்ற போதும் முனைப்போட ஈடுபட வைக்க எங்களுக்கு நம்பிக்கை தந்த வரம் அப்பாவா தான் இருக்கும். ஏன்னா முடியாது என்று நாங்கள் இருக்க முடியாது. முடியும் முன்னால் என்று பரீட்சையில் தோற்ற நேரங்கள் எல்லாம் அல்லது விளையாட்டில் தோற்ற நேரங்கள் எல்லாம் எப்போதுமே தைரியத்தை வளர்க்கக்கூடியவர் அப்பா தான். ஆதலால் என் கண்ணீரை கூட சாதனையாக்கி அதே நேரம் வாழ்க்கையை எனக்காக செலவழித்து ஒரு வீட்டின் சுவர் அல்ல அப்பா, அருமையான ஒரு விளக்கம். வீட்டின் சுவர் அப்படியே கட்டினபடி தான் நிற்கும். அது அப்படியே எங்களுக்கு பாதுகாப்பா மட்டும்தான் நிற்கும். அப்பா பாதுகாப்பு இல்லை, இயங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு உறுதியோ சுறுசுறுப்போ நம்பிக்கையோ வளர்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் அந்த வீட்டின் சுவர் அல்ல அப்பா, அதே நேரம் எனக்கு உறுதி தந்தவர் அந்த அப்பாவாகத்தான் இருக்கிறார் என்பதை அழகாக சொன்னீர்கள். ஆதலால் நாங்கள் பார்க்கிறோம், தந்தை ஒரு உறவல்ல, தந்தை ஒரு வரம் தான் எங்களுக்கு. இறைவன் எப்படி ஒரு வரத்தை எமக்கு அளிக்கிறானோ அதுபோல என் தந்தையும் எனக்கு வரமாகவே இருக்கிறார் என்பதை அழகாக சொன்னீர்கள். அதனால்தான் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையே எங்களுக்கு வரம் தான். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையாவே அந்த நம்பிக்கை வரம் என்றும் மாறாது. அதே நேரம் நீங்க சொல்ற நான் வென்றாளவருக்கு வரம், நான் வாழ வேணும் என்று உறுதி தந்தவரும் அவர் தான். ஆதலால் தான் எப்போதும் நீ உயர்ந்து வாழ் என்றுதான் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசை கொடுப்பார். நீ என்றும் உயர்ந்து வாழ். அந்த 2 சொல்லுக்குள்ளேயே உறுதியான நம்பிக்கை பலம் காத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்பா எங்களை விட்டு செல்லவில்லை. அப்பா தந்த உதிரத்திலே நாங்களும் உளத்தோட வளர்ந்த நாங்களாக இருக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையின் வரம் அப்பாதான் என்பதை அழகாக சொன்னீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு தந்தையையும் நினைக்கும் போது அங்கு போற்றப்பட வேண்டிய ஒன்று அந்த அவர் தந்த நம்பிக்கையும் உறுதிமொழியும் அதுதான் எங்களுக்கு தெரியக்கூடியது. மற்றும்படி எங்களை பிறந்த உடனே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகவே அப்பாவின் அந்த உறுதிமொழியின் நம்பிக்கையும் அப்பா விதைச்ச அந்த விதையும் என்றும் ஆலமரமாக எங்களுக்குள்ள ஓங்கி நிற்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை பலம் கொண்டிருந்தால் உண்மையிலேயே நன்றாக வாழலாம் என்றது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறதாம். அருமையான கவிதை. கண் திறந்த நாளிலே கனவு கண்ட நாளிலும் தைரியம் வளர்த்தவர் அப்பா. ஆனால் அதுல ஒரு பாட்டு கிடக்கு, கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை என்ற ஒரு வரியும் இருக்கிறது. அதனால் நம்பிக்கை வரமாக அப்பா இருக்காலும் தைரியத்தை வளர்ப்பதில முன்னிற்கிறவள் அம்மாவாகவும் இருக்கிறாள் என்பதும் உண்மைதான். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் வெள்ளத்தாய். நன்றி அக்கா, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நாங்கள் கோவியை அழைப்போம். வணக்கம் கோவியா. கோவியா நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களோட இணைஞ்சிருக்கிறதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் வாருங்கள். விலை போட்டு தேடினோம், ஆனாலும் கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்திருக்கிறேன். களைப்போட இருக்கிறீங்க. உங்களை இதாக்குமே பாடசாலை சந்தேகத்தின் சிறப்பு கவியரங்கத்திலே கைப்பாட அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கங்களை தாயகத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையர் தினம் உலக தந்தையர்களுக்கு எல்லாம் பிந்திய தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு உரையாடல், ஒரு சிறு உரை ஒன்றை கூறிக்கொண்டு நான் என்னுடைய கவியிற்குள் நுழையலாம் நினைக்கிறேன். என்னுடைய தந்தையை பற்றி என்றால், என்னுடைய தந்தை உண்மையில் பெரிய அன்பு, அப்படியே பாசத்தை வெளியே காட்டி எங்களை வளர்க்கவில்லை. நாங்கள் 4 பெண் பிள்ளைகளாக இருந்தபடியாலோ என்னவோ அப்பா அதிகம் கண்டிப்பை தான் எங்களிடம் காட்டியிருக்கிறார். அந்த தான் அன்பை வெளிப்படையாக காட்டினால் எங்கே பிள்ளைகள் சிதறி விடுவார்கள் என்று நினைத்தோ என்னவோ அப்பா எங்களிடம் இயல்பாக நடந்து கொண்டதே இல்லை. அவருடைய கண்டிப்பை நாங்கள் அதிக நாட்களுக்கு நாங்கள் அதை கோபமாகத்தான் பார்த்திருக்கிறோம். அன்பு என்று நாங்கள் உணர்ந்ததே
வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு கணங்களில் நாங்கள் தடமாறி என்ற போதுதான் அப்பா கைபிடித்து தூக்கிய போதுதான் உண்மையில் அவர் காட்டிய அந்த கண்டிப்பு, அன்பு என்பது, ஆழமான அன்பு என்பது அந்த கணத்தில் தான் இந்த ஒரு தந்தையாக தன்னுடைய குழந்தை விழுந்து விடக்கூடாது என்று பதறி துடித்து தாங்கியவர். அந்த தருணங்களில் தான் அந்த அவருடைய அந்த கண்டிப்புக்குள் இந்த அன்பை எங்களால் உணர அப்படின்றது. உண்மையில் இந்த கவிதையை கூட நான் என்னுடைய தந்தைக்கு சமர்ப்பணமாக்கி இங்கே தர விரும்புகிறேன். என்னுடைய கவி தலைப்பு என் வெற்றியின் வரமாய் அப்பா. அன்னைக்கு நிகரான அன்பின் வழிகாட்டி, அன்னைக்கு நிகரான அன்பின் வழிகாட்டி, எண்ணத்தை வடிவமைக்கும் எந்தையாம் என் தந்தை, எண்ணத்தை வடிவமைக்கும் எந்தையாம் என் தந்தை. கால ஓட்டத்தில் கலக்கம் பல சூழ்கையில், கால ஓட்டத்திலே கலக்கம் பல சூழ்கையில், கரம் பற்றி எமை காத்துட்ட வரம் என் அப்பா, கரம் பற்றி எமை காத்துட்ட வரம். சின்ன கைபிடித்து சிங்கார நடைபழக்கி வண்ண மொழி பேச வடிவமைத்த முதல் ஆசான், சின்ன கைபிடித்து சிங்கார நடைபழக்கி வண்ண மொழி பேச வடிவமைத்த முதல் ஆசான். பள்ளி செல்கையிலே பற்றோடு வழிநடத்தி, பள்ளி செல்கையிலே பற்றோடு வழிநடத்தி, பிள்ளைகள் எமை பாங்கோடு வளர்த்தவர், பிள்ளைகள் எமை பாங்கோடு வளர்த்தவர். நாகரிக போர்வையிலே நாம் தொலைந்து போயிடாது, நாகரிக போர்வையிலே நாம் தொலைந்து போயிடாது, நல்லதொரு சித்திரமாய் எமை வரைந்தார் பத்திரமாய், நல்லதொரு சித்திரமாய் எமை வரைந்தார் பத்திரமாய். ஆற்றல் ஆளுமை மிடுக்கு மிளிர்ச்சி எல்லாம் வளர்ந்தது அவரால் தான், ஆற்றல் ஆளுமை மிடுக்கு மிளிர்ச்சி எல்லாம் வளர்ந்தது வாய்த்தது அவரால் தான். ஏற்றமுடன் நான் வாழ என்றும் உடனிருப்பவர், ஏற்றமுடன் நான் வாழ என்றும் உடனிருப்பவர். வாழும் நாளெல்லாம் வணங்கி தொழுகின்றேன், வாழும் நாளெல்லாம் வணங்கி தொழுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. ஆம், அதாவது அந்த காலத்துல சொல்லுவார்கள், பெண் பிள்ளை பிறந்தால் உடனே அப்பாவுக்கு கொஞ்சம் கவலை வரும். ஏனென்று கேட்டா, ஆண் பிள்ளை என்றால் உழைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவர், பெண் என்றால் அது கொஞ்சம் கவலை, சீதனம் கொடுக்கணும், பெண் என்றால் அந்த கரை சேர்க்கிறது எல்லாம் கஷ்டம் என்று. அது ஒரு காலம். சொல்லுவார்கள், ஆண்டி அரசு 5 பொம்பளை பிள்ளைகளால் அரசனம் ஆண்டியாவான். ஆமா, இப்ப மாறி நாங்கள் நினைக்கலாம், 5 பொம்பளை பிள்ளைகள் இங்கு பிறந்தால் ஆண்டியும் அரசனாவான். அதாவது மேல தேச இடங்களில நாங்கள் பாக்கைக்குள்ள இங்கு நாங்கள் இங்கு அந்த பிள்ளைகளுக்கான கொடுப்பனவுகள் எல்லாம் இருக்கு. அதனால இங்கு கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் தாயக சூழல்ல 2 பிள்ளைக்கு மேல அநேகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைவா இருந்தது. ஆனா சில பேர் 4, 5 பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த பெண்களை பெற்ற உடனே அந்த அப்பாக்கள் ஒரு கடினமான முகத்தோட தான் இருப்பினம், எப்படி கரை சேர்க்கிறன்றதை உடனே நினைத்து கொள்வார்கள். அதாலதான் அந்த கவலை. இரண்டங்களுக்கு சீதனம் கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேணும் என்ற ஒரு நிலையில. அந்த தடுமாறிய போதெல்லாம் அவர் தளிர் தந்து தன் கையால் தாங்கியவர் தான் அப்பாவாக இருக்கிறது உண்மைதான். ஏனென்று கேட்டால், சில நேரம் நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், இல்ல பரவாயில்லை, நீங்க சோர்ந்து போகக்கூடாது, படிக்க வேணும் என்று ஒரு நாண்டு கொண்டு நிப்பினோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாக்கள், அந்த கால அப்பாக்கள் தங்களோட அன்பை வெளிப்படுத்தணும். எங்கட அப்பா அம்மா அப்படித்தான், அந்த அன்பு பெருசா வெளிப்படுத்துறத தெரியல. ஆனால் ஒரு செயல்பாட்டில சில நேரம் காட்டைக்கு அப்பாவுக்கு இவ்வளவு அன்பு இருந்தது என்றது. இப்ப நாங்க ஒரு பாஸ் பண்ணி கொண்டு சொல்லிக்க அப்பா உடனே கெட்டிக்காரன்னு முதுவில சாட்டுவார். அப்பதான் இந்த நேரம் மட்டும்தானே அப்பாக்கள் எங்களை நினைக்கிறோம். ஆனால் ஆண்டுதோறமோ காலந்தோறுமே எங்களை நினைச்சு கொண்டு இருக்க வேணுமே என்று நாங்கள் நினைக்கிறது உண்டுதான். அதனால்தான் அந்த குறைகளை இப்ப நீங்கள் பெறுகிற பிள்ளைகளிலும் அல்லது இப்ப வளர்க்கிற பிள்ளைகளிலுமே நாங்கள் தேவையான இடத்துல அந்த அன்பை காட்ட வேண்டும். என்ற அந்த அன்பை காட்டாட்டி பிள்ளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சொல்லும், நீங்கள் எல்லாம் என்னில அன்பு காட்டையில, நான் எல்லாம் இப்படி செய்து கொண்டு வரைக்கல, நீங்க சொல்லியே என்று சொல்லும். அப்ப பின்னால சொல்லி காட்டாமல் முன்னோக்கிய நாங்க சிலவற்றுக்கு அந்த நேரங்களை ஒதுக்கி அந்த குழந்தைகளை பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குழந்தை எதிர்பார்க்கிறது அம்மாவிடமும் அப்பாவிடமும் தான் நம்பிக்கை பலம் வைக்கும். அதனால நீங்க உங்களோட அப்பாவை நான் பார்க்க ஒரு வெற்றியின் சிகரமாகத்தான் எப்போதும் அப்பாக்கள் இருப்பினோம். அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த நேரத்துல சின்ன பிள்ளைகள், அனுபவம் தெரியாது, நாங்கள் இல்லாவே காட்டி இருக்க வேணும், அது காட்ட வெல்ல வேணும் என்று நாங்கள் ஒரு அடம்பிடித்து கொண்டு நிற்கிற வழக்கம் என்னிடம் இருந்ததுதான். அது மறக்க முடியாத ஒன்றுதான். அன்னைக்கு நிகராக அப்பா இருப்பார் என்பது உண்மை. சில நேரம் அன்னை இன்னும் பாசம் காட்டுவார், அப்பா கண்டிப்போட தான் காட்டிக்கொண்டு இருப்பார். அதனால நாங்க நினைக்கிறது அப்பா பாசம் இல்லைண்டு இல்ல. எந்த தகப்பனுக்குமே பிள்ளையின் மேல் பாசம் என்பது இருக்கும். எண்ணத்தை என்மேல்
கொட்டி இன்றும் ஒரு உயர வேணும் என்று வழிவகுத்தவர் தான் அப்பாவாக இருக்கின்றார். கால ஓட்டத்தில் அந்த அப்பாவின் அன்பை நாங்கள் ஏதோ ஒன்றோட புரிந்து கொள்றோம், ஒரு செயற்பாட்டோடையாவது புரிந்து கொள்கிறோம். சின்ன கைபிடித்து சிங்காரமாய் நடந்து வண்ண வண்ண வடிவங்களாய் அவருடைய செய்கைகளை பார்க்க பள்ளிக்கு செல்ல பாங்குடனங்களை கூட்டிக் கொண்டு போறதும் நாகரிக முகத்தால் அதற்குள் அடைபடாமல் நாங்கள் நிமிர்ந்து ஒழுக்கத்தோட வாழ வேணும் என்பதை விரும்புபவர் அப்பாவாகத்தான் இருப்பார். அது உண்மை. ஏனென்றால் என் பிள்ளை சமுதாயத்தில் நல்ல பிள்ளை என்ற பெயரை கேட்க வேணும். 4 பேர் நல்ல பிள்ளை என்று சொன்னால் அவர்களுக்கு உச்சி குளிரும். ஆகவே அப்படியான அந்த நாகரிக மோகத்துக்குள் நாங்கள் செல்லக்கூடாது என்று. அதனால் தான் அப்படி செல்லாத பிள்ளைகள் தான் ஆற்றல், ஆளுமை, விருத்தி, அடையாளம் அத்தனையிலுமே சிறந்து விளங்கிய ஒருவர்களாக இருக்கின்றார்கள். அவை அந்த நாளில நாங்கள் பார்க்க அந்த அப்பாவை நினைவு கூறிக்க இவ்வளவன் செய்த அப்பா, அந்த நேரம் அந்த அன்பை நான் கண்டதில்லை. ஆனாலும் அப்பா உன் அன்புக்காக இன்றும் ஏங்கிக் கொண்டிருக்கிற கோபிகையாகத்தான் நானும் இருக்கிறேன் என்று சொல்ல வேணும் போல் இருந்தது. அருமையான கவிதை. நிச்சயம் அந்த உறக்கத்திலேயோ அந்த அவர்களுடைய ஆத்ம சாந்தியிலேயோ அவர்கள் இருந்தாலும் இன்றும் சில குரல்கள் அவர்களுக்கு கேட்கும் என்பது உண்மைதான். ஏனென்றால் கல்லுக்கும் கன நேரம் ஓதினால் அல்லது ஒரு நந்தியின் காதில் நாங்கள் ஒன்றை சொன்னால் அது பலிக்கிறதையும் பார்க்கின்றோம். ஆதலால் கல்லுக்கும் உயிர் இருக்கு, அந்த கல்லறைக்குள்ளும் உயிர் இருக்கு, சாம்பலிலும் ஒரு உயிர் இருக்கு, சாதித்து எழுகின்ற அந்த மோட்சத்திலுமே ஒரு உயிர் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆதலால் அந்த அப்பாவுக்கு சமர்ப்பணமான இந்த கவிதை சிறப்பாக அமைந்தது. வாழ்த்துக்கள் கோபியை. அவர் இருக்கிறார், உயிரோடு தான் அப்பா இப்பவும் இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய அன்புக்காக இருக்கிறார். அம்மா உண்மையிலேயே நான் ஒரு எழுத்தாளரா இன்றைக்கு என்னுடைய பேரை ஒரு எழுத்தாளராக பதிக்கிறதுக்கு என்னுடைய தந்தை தான் முழு முதற் காரணமாக இருந்தவர். நடக்கிற காலத்திலேயே வீட்டுல ஒரு புத்தக இந்த புத்தக லைப்ரரிய நூலகம் ஒன்றை அமைத்து, ஒரு அறையே நூலகமாக அமைத்து நாங்கள் அந்த தத்தி நடக்கிற காலத்திலேயே நூலகத்துக்குள்ள கால் பதிச்சு நடக்க வச்ச அந்த பெருமை என்னுடைய தந்தையாரிச்சார். ஓ, நல்லது நல்லது. பாத்தீங்களா, வரலாறாய் பதிய வேண்டும் என்பதை வாழ்க்கையிலே சொல்லி தந்த அப்பாவாகத்தான் இருக்கின்றார். ஆகவே நிச்சயம் அந்த அப்பா ஒரு அந்த இடத்திலேயாவது ஒரு வரலாற்று புத்தகமாக கூட தன் அன்பை வெளிப்படுத்தி இப்படி செய்கிறாருன்னா அது கூட பெருமைதான். சில நேரம் சிலருக்கு அந்தந்த நேரங்களில வெளிப்படுத்துறது கஷ்டமாக இருக்கும், அல்லது அந்த வெளிப்படுத்த வேணும் என்ற எண்ணப்பதிவே சில நேரம் வராது. ஆனால் இப்படியாவது அவர் காட்டுகிறார் என்றால் அந்த அன்பிலும் ஒரு துளி நன்மை இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. அப்பாவுக்கும் எங்களோட அன்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி 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 நன்றி. கோவையை தொடர்ந்து அடுத்து நாங்கள் அழைக்க போறது சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து எங்கள் பாவலர் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை. வாருங்கள் சிவமணி. அனைவருக்கும் வணக்கம். TSSL கழகம் நடத்துகின்ற அழகான தந்தையர் தின சிறப்பு கவியரங்களை பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. அனைத்து கவிகளும் கவிஞர்கள் தந்ததை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது போன்ற என்னுடைய தந்தையை பற்றியும் சிறு குறிப்பாக எனது தந்தையும் இப்போது இறைவனடி சேர்ந்து 10-15 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. நானும் அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்காக அச்சிட்ட அந்த நினைவு மலர் புத்தகத்துல நான் எழுதின ஒரு கருத்தையும் இங்கே தந்து சிறிய பாடலையும் தரலாம் இருக்கிறேன். அவருடைய உண்மையான அவர் எப்படி இருந்தாரோ அதைத்தான் அந்த நினைவு மலர்ல நான் எழுதியிருந்தேன். சின்ன கனகாலம் ஆகிவிட்டது. அதை உங்களிடம் தருகிறேன். மனிதரில் மாணிக்கமாய் மாண்புடனே வாழ்ந்தவர்தான், மனிதரில் மாணிக்கமாய் மாண்புடனே வாழ்ந்தவர்தான், வாழ்வாங்கு வாழ்ந்து நின்று வாழும் வகை தந்தவர்தான், வாழ்வாங்கு வாழ்ந்து நின்று வாழும் வகை தந்தவர்தான். கல்வியின் பயன்பாட்டை கனிவாக சொல்லித்தந்து, கல்வியின் பயன்பாட்டை கனிவாக சொல்லித்தந்து, கடும் உழைப்பின் பயன்பாட்டை கடுகதி செயலால் நாட்டுவித்து, கடும் உழைப்பின் பயன்பாட்டை கடுகதி செயலால் நாட்டுவித்து, நியாய கூற்றாலே நிமிர்ந்து நின்று பொறுமையை பொக்கிசமாய் பொதிந்தே பேடித்தந்து, பொறுமையை பொக்கிசமாய் பொதிந்தே பேடித்தந்து, நாவடக்கம் தன்னை நயந்தே எடுத்துரைத்து, நாவடக்கம் தன்னை நயந்தே எடுத்துரைத்து, நல்லறத்தை எம்தமக்கே நயந்து காட்டி வைத்து, நல்லறத்தை எம்தமக்கே நயந்து காட்டி வைத்து, உள்ள கமலத்தால் உத்தமனை வணங்கும், உள்ள கமலத்தால் உத்தமனை வணங்கும் தத்துவத்தை தனிமை மனதால் காட்டி, வையக வாழ்வு தன்னை வரம்பிட்டு காட்டித்தந்த, வையக வாழ்வு தன்னை வரம்பிட்டு காட்டித்தந்த,
வெய்யோனாய் வந்து நின்று வேற்றுமை தன்னை விலக்கி மையல் உறவாகி எம்மை நன்றாய் வளர்த்தெடுத்த எங்கள் தந்தை கைக்கரம் குவித்து வணங்கி நின்று போற்றுகின்றோம். கந்தன் கருணை கொண்டு எந்தன் முன் வந்து நின்று எந்தையாகி என்னை ஏற்றி ஏற்றி காத்த கருணைக்கடலே, வந்தனை உந்தனக்கு வலுவாமல் நாம் தருவோம். எந்தனை காப்பாய் என்றும் இறைவடிவாகி காலமெல்லாம், எந்தனை காப்பாய் என்றும் இறைவடிவாகி காலமெல்லாம் என்று அந்த தந்தை நினைவு மலர் கவிதையை இந்த நேரம் தந்து, என் வெற்றியின் வேராய் தந்தை, இயற்கை சக்தியின் தெய்வம் மானாய் இன்பமும் அருளி நின்றாய், இயற்கை சக்தியின் தெய்வம் மானாய் இன்பமும் அருளி நின்றாய் அப்பா. பயக்குறை அகற்றிய தெய்வமே அப்பா, பயக்குறை அகற்றிய தெய்வமே அப்பா. பலமதாய் தெரிவதும் தெய்வமும் அப்பா, பலமதாய் தெரிவதும் தெய்வமும் அப்பா. பயப்படும் மனிதனில் தெய்வம் நீ அப்பா, பயப்படும் மனிதனில் தெய்வம் நீ அப்பா. மயக்கமும் அறுத்ததும் நீயே அப்பா, மயக்கமும் அறுத்ததும் நீயே அப்பா. அப்பா என்றே நாளும் அழைத்தால் அன்பு உருவாய் கண்டேன் தினமும். உன்னை துன்பம் எல்லாம் முற்றும் நீக்கி நின்றாய் அப்பா. இன்பத்தேனை வார்த்தே தந்தாய், என்றும் என்னை ஏற்றே காத்தாய். என்னில் உன்னை கண்டேன் அப்பா, ஏதும் துன்பம் அறியேன் அப்பா. சிந்தையில் உந்தனை சேவித்தேன் நாளும், செந்தமிழால் பாடி நின்றேன் அப்பா. கந்தனாய் வந்து கருணை தந்தாய், கருணை மலை பொழிந்திட்டு காத்தாய் அப்பா. வரம் வேண்டி நின்றேன் வாழ்வெல்லாம் என் முன், வந்தே என்னை வாழ்த்தவே வேண்டி நிற்கின்றேன் அப்பா. கருணை மலை பொழிந்திட்டு காத்தாயப்பா. வரம் வேண்டி நின்றேன் வாழ்வெல்லாம் என் முன், வந்தே என்னை வாழ்த்தவே வேண்டி நிற்கின்றேன் அப்பா. நன்றி நன்றி. கட்டிக்காட்டி அந்த இறசக்தி முதல்ல அந்த மனிதருள் மாணிக்கமாய் மாண்புடன் வாழ்ந்த அந்த அப்பாவை கல்வியின் பயன்பாட்டையும் கடுகதி செயலால் காட்டி விட்டவராம். நிச்சயமாக ஒரு பெற்றோர்கள் என்று பார்க்க அப்பா அறிவியல் சிறந்தவராக இருப்பார். ஏனென்றால் அந்த காலம் அப்பா தான் அறிவியல் சிறந்தவராக இருப்பார். அம்மா படித்தது குறைவாக இருக்கும். காரணம் அம்மா வீட்டு வேலைகளை பார்த்தபடியால் அன்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காலம் அது. அப்ப அந்த மனிதருள் மாணிக்கமா கல்வியின் பயன்பாட்டை கணக்கின்றி அறிந்தவர் எங்கள் அப்பா என்று. அதனால் தான் அவர் கடுகதியாய் தன் செயல் எல்லாவற்றிலுமே அந்த கல்வியை பற்றி காட்டினார் என்பதையும் அழகாக சொல்லி இருந்தீர்கள். எப்போதுமே ஒரு சில பேர் பொறுமையின் பொக்கிசம், என்ன சிவமணியை பார்த்தா தெரியும் அப்பா இப்படி இருப்பார் அந்த பொறுமையின் பொக்கிசமாக இருப்பவர் நல்லறத்தை நயமாய் காத்த ஒரு பெரியவராக இருந்திருக்கின்றார். இதனால் தான் என்னுடைய உள்ள கமலத்தில் உத்தமனாக அந்த அப்பா இருந்தவர். அதனால் வையகத்தில் வாழ்வாங்கு வாழும் உரிமையுடைய அந்த அப்பாவை நான் இன்றுமே என் மனத்திரத்திலே, அதாவது கைச்சரம் தந்து நான் காலமெல்லாம் வாழ்த்துகிறேன் அப்பா, காலமெல்லாம் போற்றுகிறேன் அப்பா என்று நீங்கள் எழுதியிருந்ததை மகிழ்ச்சியோடு பார்க்கின்றோம். கந்தனை காட்டியே எந்தனை நீ வளர்த்திருந்தாய் என்று, அதாவது கந்தன் முருகனை காட்டி காட்டி அவரை போல என்னையும் அந்த தந்தை காத்த அந்த நிலையையும் அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள். அடுத்தது நீங்கள் அந்த இயற்கை சக்தியை இன்றைய தலைப்பினூடாக அந்த சக்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தலைப்பை எப்படி என்று பார்க்கிறேன். என் வெற்றியின் வேராய் தந்தை. நிச்சயமாக ஒரு வெற்றியின் வேர் தான் அந்த தந்தையாக இருக்கின்றார். அதனால்தான் அந்த இயற்கை சக்தி கூட அந்த தந்தைக்கு பலமான ஒரு சக்தியாக எங்களுக்கு இருக்கின்றது என்பது உண்மை. இதனால் பயம் குறையாத பலமான தெய்வமாக எங்களை வளர்த்தவர் அப்பா என்று சொல்லி இருக்கிறீர்கள். என்றால் அந்த வானம் வசப்படும், ஆனால் அப்பாவின் அன்பு எங்களுக்கு வசப்படாமல் இருந்தாலும் அந்த அன்பு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இன்றும் அப்பா அப்பா என்று அழைக்கும். அப்பா அப்பா என்று அழைத்து பாருங்கள், தப்பாமல் எல்லாம் அப்பாவாக சென்று முடியும் போல் இருக்கும். அந்த முன்னைய துன்பத்தை எல்லாம் காத்தவர், அதாவது முந்தி வராத துன்பம் எல்லாம் நாங்கள் பின்னால கஷ்டப்படக்கூடாது என்று தங்களுக்கு தானே துன்பத்தை எல்லாம் சுமைகளை ஏற்றவர்கள் பெற்றோர்களாக இருக்கின்றார். அதிலும் அப்பாவாக இருக்கின்றார். சிந்தையிலே உந்தனை நான் நினைக்கின்றேன், அதுபோல உன் சிந்தையிலே எங்களையும் காத்த ஒரு தெய்வமாக அப்பாவை நினைக்கின்றோம். வரம் வேண்டி நின்றே உன்னை வாழ்நாள் ஊராக தொழுது நிற்கின்றோம். கரமெல்லாம் கொடுத்த அப்பா, காலமெல்லாம் எங்களை வாழ வையுங்கள், காலமெல்லாம் எங்களை நினைக்க வேண்டும் என்று எண்ணுவது போல இந்த வெற்றியோட இந்த காலம் உயர்வதையும் இந்த அப்பாவின் வரத்தால் எங்களுக்கு ஒரு ஆசையாக கிடைக்கும் என்பதையும் அழகாக சொல்லி இருக்கிறார் சிவமணி. மிக சிறப்பு சிவமணி, வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருடைய கவிதையும் ஒவ்வொரு வித்தியாசமாகவே இருக்கின்றது. உங்களோட கவிதையும் இன்னொரு பக்கம் ஒரு வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் சிவமணி.
சரி, என்னுடைய கவிதையை தருகிறேன். ஆம், எனக்கு சோகம் என் வாழ்வில் 4 வயசில் என் அம்மா இறந்து விட்டார். அப்ப அம்மாவே இன்றும் எனக்கு தெரியாது. அந்த நேரம் தெரிஞ்சது, நான் அம்மாவின் ஹெட்பீஸ் எடுத்து இப்படி தலையில் போட்டுக்கொண்டு அம்மாவுக்கு பின்னால செல்லுகிறது மட்டும் எனக்கு நினைவு இருக்கிறது. அம்மாவே நினைவு இருக்கிறது அந்த உருவம். ஆனால் முகம் மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. இன்னும் அப்படியே நினைச்சு கொண்டு போனால் அந்த ஞாபகங்கள் என்ன, அப்ப கொஞ்சம் நடக்கக்கூடிய வயசுகள் தானே, அப்ப முகம் தெரியல. ஆனா அப்பா தான் என்னை 16 வயசு மட்டும் வளர்த்தவர். 16 வரைக்கு முதல் 15 அறையில இறந்து விட்டார். நான் A-level படிச்சு கொண்டிருக்கேன். அப்ப அது எனக்கு ஒரு கொஞ்சம் கவலையா இருந்ததுதான். அப்பா என்னுடைய அறுவடையை காண முதல் இறந்து விட்டாரு என்ற ஒரு கவலையும் இருந்தது. அப்ப அந்த நேரத்திலே எனக்கு அம்மாவை தெரியாது, அப்பாவைத்தான் தெரியும். அப்ப நான் எடுத்த தலைப்பு அப்பா உன் அர்ப்பணிப்பில். அதாவது அந்த அப்பாவின் அர்ப்பணிப்பில நான் வந்ததை எழுதியிருக்கிறேன். அப்பா அப்பா உன் அர்ப்பணிப்பில் அனுதினம் வளர்ந்தோம் நாம். அப்பா அப்பா உன் அர்ப்பணிப்பில் அனுதினம் வளர்ந்தோம் நாம். பிறப்பிலே எமை வளர்த்த பேரொளியே, புவியிலே உயர வைத்த தியாக தீபம் நீ. பிறப்பிலே எமை வளர்த்த பேரொளியே, புவியினிலே உயர வைத்த தியாக தீபம் நீ. கல்வி கற்றுயர கணக்கற்ற உதவி செய்தார். எனக்கு இப்பவும் ஞாபகம், எங்களை படி என்று படிப்பு கல்விக்காக அவர் நிறைய காசு எனக்கு செலவழித்ததே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆதலால் எங்களை உயர வேண்டும் என்று எங்களோட வீட்டிலேயே நான் தான் கூடுதலாக படிச்சு உயர்ந்த ஒருவராக இருந்ததான். அதை நினைக்க எனக்கு வருகிறது என்னடா, கல்வி கற்றுயர கணக்கற்ற உதவி செய்தாய், காதலாய் வளர்த்த காவியம் நீ அப்பா. காதலாய் வளர்த்த காவியம் நீ அப்பா. அப்பா இல்லா குறையை அனுதினம் தீர்த்த, அம்மா இல்லா குறையை அனுதினம் தீர்த்த அப்பா நீதான். அப்பா இல்லா குறையை அனுதினம் தீர்த்த அகல் விளக்கும் நீதான். ஆணி வேராய் அகிலத்தில் எமக்கு நீதான் அப்பா. ஆணி வேராய் அகிலத்தில் எமக்கு நீதான் அப்பா. வெயில் நின்ற நிலவு நீ அப்பா. வெயில் நின்ற நிலவு நீ அப்பா. விழுந்தாலும் எம்மை இயங்க வைத்த வலிமை நீதான் அப்பா. விழுந்தாலும் எம்மை இயங்க வைத்த வலிமை நீதான் அப்பா. சுமைகளை சுமக்கும் மலை நீ அப்பா. சுடராக எமை வளர்த்த பெரும்புள்ளி அப்பா நீதான். சுமைகளை சுமக்கும் மலை நீ அப்பா. சுடராக எமை வளர்த்த பெரும்புள்ளி அப்பா நீதான். கடல் கூட வெற்றிவிடும் உன் கண்ணயரா வளர்ப்பு மட்டும் வெற்றி விடாது. கடல் கூட வெற்றிவிடும் உன் கண்ணயரா வளர்ப்பு மட்டும் வெற்றி விடாது. காலத்தால் அழியாத காவியம் எங்கள் அப்பா நீதான். காலத்தால் அழியாத காவியம் எங்கள் அப்பா நீதான். பயிராக வளர்த்தாய் எமை உயிராய் உரமூட்டினாய். பயிராக வளர்த்தாய் எமை உயிராய் உரம் மூட்டினாய். சுடராக வையகத்தில் உயர வைத்தாய். சுந்தரமாய் வளர்த்த அப்பா நீ வாழி. சுடராக வையகத்தில் உயர வைத்தாய். சுந்தரமாய் வளர்த்த அப்பா நீ வாழி. காலங்கள் சென்றாலும் காசினியில் பெருமையாய் எம வளர்த்த பேரன்பு மாறாது அப்பா. காலங்கள் சென்றாலும் காசினியில் பெருமையாய் எமை வளர்த்த பேரன்பு மாறாது அப்பா. அறுவடை கண்டுயர நாம் அகன்று விட்டாய் எமை விட்டு. அறுவடை கண்டு உயர நாம் அகன்று விட்டாய் எமை விட்டு. அகலாத உன் அன்பு அனுதினம் எமை இயக்கும். அகலாத உன் அன்பு அனுதினம் எமை இயக்கும். விலகாத உன் பாசம் விளை நிலமாய் எமக்கு. விலகாத உன் பாசம் விளை நிலமாய் எனக்கு. அப்பா நீ ஒரு வரம்தான், அகலாத அகல் விளக்கு நீதான். அப்பா ஒரு வரம்தான், அகலாத அகல் விளக்கு நீதான் என்றுதான் நான் எழுதியிருந்தேன். என்னுடைய கவிதை எப்படி இருந்தது சிவமணி? நல்ல கவிதை, நல்ல கவிதை ரசிச்சு கேட்டோம். நல்ல ஆழமான கருத்து. அவருடைய கருத்து, அவருடைய செய்கைகளை நீங்க அழகா வரியில தந்திருந்தீங்க. ஆமா, அப்பா உங்களோட அந்த அறுவடை காலத்துல அவர் இருந்து அதை பார்க்கல என்ற கவலையும் தெரிவிச்சிருக்கிறீங்க. நிச்சயம் நிச்சயம். நான் பாஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கவலையாயும் இருந்தது. 6-7 மாதம் படிக்கவே முடியாத ஒரு சூழலும் இருந்தது அந்த கவலையில். அப்பா விட்டுட்டு போ, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அந்த நேரத்துல நாங்கள் வென்று உயர வேணும், நின்று உயர வேணும், பெருமையோடு உயர வேணும் என்று நினைச்ச காலம் எல்லாம் அந்த அறுவடையை காண முதல் போய்விட்டாரு என்று அந்த 1 மாதம் என்னுடைய ஆசிரியர் சம்பளத்தை எடுத்து கொடுக்க ஆசைப்பட்ட காலம் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த என்வெலப்பில் தான் முதல் சம்பளம் தந்தவர்கள். அதை கொண்டு வீட்ட வரைகளே என் அப்பா இல்லையேண்டு அப்பா அந்த படத்துக்கு முன்னால வச்சு வணங்கித்தான் நான் அதை எடுத்திருந்தேன். அந்த அதுகளையெல்லாம் நினைக்க உண்மையே சரியான கவலை. அது என்னண்டு ஆறாது அந்த வடு மாறாது எங்கள் நினைவு.
அந்த வகையிலே உண்மையிலேயே அந்த அப்பா பற்றி பாடணும்ன்றது எனக்கு ஒரு இதா இருந்தது. எல்லாருக்கும் அந்த அப்பாவை நினைக்க சந்தோஷம் தானே. அந்த வகையில் இணைந்த உங்கள் எல்லோருக்கும் உண்மையான சிறப்பு. ஆமாம், ஏதாவது சொல்ல போறேன்னுடா சொல்லுங்கள் கோபிகை. வாருங்கள், நீங்க எல்லோரும் இணைஞ்சதுல மகிழ்ச்சி எனக்கு. எப்படி இருந்தது ஒரு வரியில சொல்லி நாங்கள் இன்றைய கவிதையை நிறைவாக்குவோம். நல்லது அக்கா. தந்தைக்காக ஒரு நாள், அந்த நாளை நாங்களும் போற்றி இருக்கிறோம் என்றது மகிழ்ச்சியானது. இந்த நாளில எங்களுடைய உள்ள கிடக்கைகளை கவிதைகளாக கொட்டி இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் TSSL நிறுவனத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. ஆனா நாங்கள் சும்மா வீட்டில இருந்தும் அப்படி நினைக்க மாட்டோம். இப்படி ஒரு சேர்ந்து நாங்கள் வரைகளை உண்மையிலேயே சோர்ந்து போகாமல் எங்கள் அப்பா இல்ல செய்த செயற்பாடுகளை நினைச்சு பார்க்கிறோம். இறந்த அப்பாவுக்கும் ஆத்ம சாந்தியா இருக்கும் அப்பாவுக்கும் உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு வலிமை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி கோவியை. வெள்ளத்தாயி. அப்பான்னா உயிர் தான்க்கா. அவங்களை பத்தி பேச பேச எவ்வளவு நாளும் பேசிட்டே இருக்கலாம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது கூட பெருசா சொல்லுவேன். அது இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி அக்கா. நன்றி நன்றி. எனக்கு கவலையா இருக்கு, ஒரு ஆண் சிங்கங்களும் வரையில அத வந்திருந்தால் அப்பா எப்படி இதன்னு அவர்களும் தங்களை பிள்ளைகளுக்கு அப்படி பலம் கொடுக்கணும்னு நினைப்பார்கள். நிச்சயம் இந்த லிங்க ஒவ்வொரு எங்களோட இணைஞ்சிருக்கிற சிவசெல்ல அவைகளுக்கு அனுப்பணும், அப்பதான் விளங்கும். ஓகே ஓகே. சர்வேஸ்வரி அக்கா சொல்லுங்க. மனதில கட்டி வைத்த கோயிலுக்கு இன்றைக்குத்தான் நாங்கள் சங்காவசம் கும்பாசம் செய்த மாதிரி மனதில நாங்க வச்சிருக்கிறோம். மனதில வச்சு நினைச்சு கொண்டிருப்போம். ஆனா இன்றைக்கு முடிசூட்டு விழாக்கள் மாதிரி உள்ள கிடக்கையும் வெளியேறக்க ஒவ்வொரு விதமான ஒரு மனதை ஒரு எல்லாருக்கும் இழப்பாடு இருந்தாலும் போற்றுகிறோம், இல்லையாண்டாலும் போற்றுகிறோம். ஆனா இப்பவும் தந்தை போற்றுதலுக்குரியவர்தான். நீங்க அழகாக சொன்னீங்க, கடல் நீர் பற்றி இருக்கும் ஆனா கண்ணீரம் பற்றாமல் இருப்பார் என்று சொல்லி. அதே மாதிரி நல்ல ஒரு தாய் தாயின் நிழல கூட தந்த ஒரு தந்தை, அதுவும் ஒரு நல்ல சிறப்பானது. சுடராக நின்றவர்கள் முருகாண்டு பாடுற மாதிரி மேம்படி தந்தையும் தாய் இந்தையில் நிற்பது தந்தையும் தாயும் தான் மேம்படி. அது ஒரு ஐயாவரமும் நாங்கள் இருக்கும் மட்டும் எங்களுக்கு ஒரு அதையே சாகாத வர மகிழ்ச்சியவர்கள். நாங்கள் இல்லைன்னு சொன்னால்தான் நாங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் இருக்கும் மட்டும் இறந்தாலும் அதை சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவிகள் என்றுதான் நான் முற்றாக சொல்ல. நன்றி. இல்ல, நாங்கள் அப்படி நினைக்க எங்கட பிள்ளைகளும் எங்களை நினைக்குங்க கட்டாம. என்றால் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு பரம்பரையும் போக போகத்தான் ஒவ்வொருவரை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வகையிலேயே பெற்றோரை போற்றுறது எப்போதுமே இறைவனை போற்றுறதுக்கு சமனாகவே இருக்கும். முதல் பெற்றோரை போற்றோம். பெற்றோர் தான் கண்கண்ட தெய்வம். ஆதலால் அந்த இறைவனுக்கு சமர்ப்பணமாகவும் இவை இருக்கும் என்று நினைக்கிறேன். சிவமணி. மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, நாங்கள் உண்மைப்படி இப்ப இந்திய காலத்து பிள்ளைகள் அப்படி போட்டினமோ தெரியாது, போற்றுங்களோ தெரியாது. ஆனா உண்மைப்படி இறைவனப்ப கும்புறதில் பார்க்க தாய்களை பிந்த காலிலும் பிள்ளை கும்பிட்டு ஒவ்வொன்றும் செய்தா அவனுக்கு ஒரு உயர்ந்த நிச்சயமாக உயர்ந்த சரித்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். தாயையும் தகப்பனையும் வணங்குற பிள்ளை எவ்வளவு உயரத்துல அது இருக்குது என்பதையும் நினைச்சு பார்க்கிறேன் நான். உண்மைதான். சிவமணி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கவியரங்கமே சிறப்பு. அதோட தந்தைய நீங்கள் கூறியது போல எல்லாரும் சோர்ந்திருக்காம நாங்களே தந்தைய ஒரு கல்வழித்து நினைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லணும். உண்மையில பெண்கள் தான் கூடுதலா பெண் பிள்ளைகள் தான் தந்தையில கூட அன்பா இருப்பினோன்றதை நாங்கள் எல்லாரும் பெண்களே பாடி காட்டிட்டோம். ஆண்களுக்கு நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி போட்டு காட்டணும். நிச்சயமாக ஆண்கள் இதை பார்க்க வேணும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் ஒரு பாசம் என்பது என்ன என்று. ஒரு பெண், அதுவும் பெண்கள் ஆண்களுக்கு கவிதை எழுதியக்க ஒரு வித்தியாசம். அது ஒரு அப்பா எங்களுக்கு உயிர் தந்த அப்பாவுக்கு நாங்கள் எழுதியக்க இன்னொரு விதமாக. அதனால என்னுடைய தந்தையும் என் மேல சரியான பாசம் தான். அம்மா நான் அவர் இறந்த போது அழைக்கலையும் அம்மா சொன்னா முன்னெல்ல எவ்வளவு பாசமா இருந்தார் அப்பான்னு சொல்லி. அவரை நினைச்சா எனக்கு முருகன் மாதிரிதான் அவர் தெரிவார். எப்பயுமே அவருக்கு அவருடைய குலதெய்வம் முருகன் தான். அம்மாட வழியால பிள்ளையார். 2 கடவுளையும் கும்பிடுவோம். அவர் எனக்கு கனவுல முருகன் ஏதாவது இது சந்தர்ப்பம்னா அவர் வருவார். அப்படி இப்ப அண்மையில எங்கட அம்மா அப்பா வசிச்ச வீடு வந்து பழைய வீடா இருந்தது. புது வீட்டை நாங்க அப்புறம் போயிட்டோம் வேறு இடத்துக்கு.
அந்த பழைய காணியத்தான் எனக்கு சீதனமா தந்தார் அப்பா. அம்மா இப்ப அந்த இதுல வீடு கட்டினேன். இப்ப அந்த கட்டுறதுக்கு முதல்ல அந்த கனவுல வேல் வந்து எங்கட இவர் சொல்றாரு, உங்களோட அப்பாட்ட கொண்டு கொடுக்க சொல்றாரு. அப்பா எங்கட அப்பா சொல்றாரு, வேலை கொண்டு என்னோட கொடுக்க சொல்லியன்னு சொல்லி. அப்படி சில கனவுகள் காணும். ஆமா, அப்படியே ஆமா ஆமா. சின்ன ஒரு வயசுல ஞாபகம் என்னடா, சின்ன வயசுல அந்த அவர் வாந்தி எடுத்துட்டாரு ஒரு வருத்தத்துல. இன்னொரு எடுத்ததுல அக்காக்கள் எல்லாம் இருந்தா எல்லாரும் ஓடி இருந்தோம். அந்த வாந்தி எடுத்தா கொஞ்சம் அரி எண்ணப்படுறதானே. அப்ப நானும் அம்மாவும் சேர்ந்துதான் அவரை துடைச்சு இதெல்லாம் எடுத்து ஒரு ஒளிம்பி வந்து சொல்றாரு, எல்லாம் உறுதியம் எடுத்துட்டு இந்த கடைசி மேலதான் எல்லாம் எழுதி வைக்கும். அவதான் என்ன பார்த்தேன் அப்படி சொல்லுவார். அப்படி சில பேச மாட்டேன், கதைக்கவே மாட்டேன். கதைச்சா ஒரு 2 வரிதான் கதைப்பார். எல்லாம் அதுல அவ்வளவு மடங்கி இருக்கும். அப்படி உண்மைதான். உண்மையா நினைக்க சரியான சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரி. அதுல சொல்லத்தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா, நாங்கள் குடும்ப சுற்றி எங்க அப்பாண்டம் மாவட்டம். அப்ப இடம்பெயர்ந்து நான் மாவட்டம் போனாங்க இருக்கிறது கண்டு இங்க குடும்பத்துல இருக்கிறார். அப்ப அந்தில நான் படத்திருக்க இந்த ரெட்டு மாட சவாரி வண்டி இருக்கு, அந்த சவாரி சிவப்பு. ஆனா அப்பா நல்ல சிவப்பா முருகன் மாதிரி சொல்ல சொல்லாதான் ஞாபகம். நல்ல வடிவும் நல்ல சிவப்பு நல்ல சூழ் மயிரும் அப்பாவா. அவர் வன்றால வாங்கி வந்து வா மகள் என்று சொல்லி எல்லாம் கூப்பிடுறார். நாங்கள் நீங்களா என்று கேட்க, நான் தான் உனது அப்பா. அப்பா அம்மா கட்டினாங்க. அம்மா இப்படி ஒரு வடிவான ஒரு ஆள் முருகன் மாதிரி அம்மா சூழ் மயில் வண்டியால வாங்கி நான் தான் அப்பா என்று சொல்றாரு. அம்மா நாங்கள் அழுக்க போட்டிருந்தாரு சொந்த மண்ணில அப்பாண்ட இடத்துல இடம்பெயர்ந்து எங்களுக்கு அங்க காணி இருக்கு. அப்ப அம்மா அப்படிதான் மனது கொண்டு சொன்னவா, இதேதான் அப்பா. நல்ல உயரமும் நல்ல படிவும் அம்மா சொல்லுவா முருகன் மாதிரி தான் நல்லது. நீங்க சொல்லுவ அந்த ஞாபகம் வருது. என்னுடைய அப்பா நீர்வேலி கந்தசாமி கோயில் சூரன் போர் நாங்கள் தான் செய்யிருந்தாங்க. இப்பவும் நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க இருந்து கொண்டு நான் எல்லாம் காசு அனுப்பி அங்க செய்து கொண்டிருக்கிறவர்கள். என்னென்றால் எங்கட அப்பா சாகிறதுக்கு முதல் நாள் அவருக்கு என்னவோ வயிற்றுக்களை செய்து ஏதோ சிறுநீர் வேற கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவே. அப்ப கொண்டு போய்க்க அவர் அதுல வாசல்ல இருந்து முருகா என் பிள்ளைதான் தனிச்சிருக்க போறாள் என்ன அவர் சொல்றாரு, இப்படி நீதான் அழிய போறா, நீதான் தனிச்சிருக்க போறா, அது எனக்கு கவலையா இருக்கணும். அவருக்கு அந்த கார்ல ஏறு மட்டும் விருப்பம் இல்லை, என்ன விட்டுட்டு போறான். அப்ப என்ன மாமாக்கள் வந்து கூட்டிக்கொண்டு போனவே வர. அப்ப என்ன ஏத்தினம் இல்லை, நீங்க சின்ன பிள்ளை, நீங்க இரவு நேரம், அப்ப ஒரு 7 மணி போல நீங்க நில்லுங்க வீட்டிலாண்டு என்ன விட்டுட்டு போனவே. அப்ப அப்படியே போய்தான் அப்ப இறந்துட்டார். அப்ப எனக்கு அந்த முருகனை தான் அவர் சொல்றாரு, என்னடா ஓ முருகா இப்படி நான் அவளை தனியா விட்டுட்டு போறேன்னு சொன்னார். அப்ப நான் அந்த நீதான் அழிய போறான் அந்த அதான் அவர் சொன்ன வரி என்ற காதுக்குள்ள கேக்குது இப்பவும் அந்த. அப்ப அவர் எனக்கு அது கொஞ்சம் கவலையா இருந்தா. அப்ப நான் இங்க வந்த அப்புறம் நாங்க அந்த முருகன் இப்ப வந்த சாட்சி இப்ப வந்தா போதையும் இங்க வந்தா போதையும் இந்த முருகன் அந்த கந்த சட்டி இப்பவும் நாங்கள் அந்த கந்த சட்டி அந்த பூசை சூரன் போர் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நீர்வேல் கந்தசாமி. அப்ப எங்களுக்கும் அந்த குலதெய்வமாக ஐயாண்ட குலதெய்வமாக முருகன் தான். அவை அந்த முருகனை நினைக்க இப்ப இங்க வீட்டிலும் பிள்ளைகளும் முருகனை தான் கும்பிடுவினம் கூட. அதால உண்மையிலேயே அந்த வேல் நினைக்கிறது எல்லாம் உண்மையிலேயே நிறைவேறும். நாங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த முருகனும் அருள் புரிகிறான் என்று நினைச்சு கொள்வோம் என்ன. அதனால பெற்றோர்கள் எங்களோடையே நம்ம பண்றதும் உண்மைதான். நாம் உண்மையிலேயே இந்த அருமையான நிகழ்வில் நீங்க எல்லோரும் பங்கு பெற்றி உணர்வுகள் மூலம் அப்பாவை போற்றிய இந்த நாள் என்றும் மறக்க முடியாத ஒரு நாளாக அமையும் என்பது உண்மை. அனைவருக்கும் வணக்கம்.